ஐயா என்னுடைய அடுத்த கேள்வி என்னங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்துல ஆண் குழந்தையோ, பெண் குழந்தையோ ஒரு நல்லா படிச்சுட்டு இருக்க குழந்தையா இருக்கட்டும், இல்ல படிப்புல ஒரு மந்தமா கொஞ்சம் எஜுகேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. அப்படிங்கிற குழந்தைக்கு அந்த கல்வி மேல மேம்படணும் அப்படின்னா, அவங்க வீட்ல செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரம். அதாவது பரிகாரம்ங்க வந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்துப்பா இதெல்லாம் அம்மாளுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். இது அம்மாள் வந்து இந்த மாதிரி கேஸ் ஏகப்பட்ட கேஸ் வரும். அதாவது இந்த கேஸ் ஒரு வெள்ளி செவ்வாய் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 50 கேஸ் எனக்கு பிள்ளையுடைய படிப்பு. அருமையான ஒரு பதிவை ஐயா நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த அம்பாளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோவிலை பத்தி, இந்த கோவில்ல என்னென்ன டைமிங்ல பூஜை நடக்குங்கிறது ஐயா நமக்கு அதை நம்ம கேட்டுருக்கோம். ஐயா இப்போ நம்மளுடைய கோவில்ல பக்தர்கள் வரணும் அப்படின்னா அவங்க எப்படி வரணும், என்னென்ன நேரங்களில் பூஜை காலைகள், திருவிழாக்கள் நேரம் எப்படி அப்படின்றத நம்ம கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுவோம். அதாவது அந்த கோயில்ங்கிறது வந்து வெள்ளி செவ்வாய் பூஜை நடக்கும். வெள்ளி செவ்வாய் பூஜை நடக்கும்போது வந்து சாயங்காலம் தான். சாயங்காலம் ஏன் கேட்டேன்னா மக்கள் எல்லாமே அப்பா எங்களுக்கு அசுலுவது, எங்களுக்கு வெளியூருப்பா, நாங்கள் வந்துட்டு போகணும், நீங்கள் பகலையில் கணக்கு சொல்லுங்க, பகலையில் பாருங்கன்னு என்னை மக்கள் கம்பல் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு மக்களும் பெருசு இல்லை, என்னை அம்மாளுடைய வரலாறுங்கிறது எனக்கு பெருசு அல்ல. எனக்கு வந்து விவசாயம் பசுமாடு விட்டுருக்கேன், பால் மாடு 10-20 மாடு வரைக்கும் நான் விட்டுருக்கேன். அதனால எனக்கு பகல் முடியாதுமா, 4 மணி ஆரம்பம், நைட்டு 9 மணி வரைக்கும் வரலாம்னு. 4 to 9 அருள்வாக்கு நடைபெறும் நேரம். நேர்களே அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஐயா அப்படின்னு நான் மக்கள்கிட்ட எல்லாமே பதிவு பண்ணிட்டேன். அந்த 4 மணிக்கு வரும்போது மக்கள் வந்து வெத்தலை பாக்கு, பழம், பத்தி, சூடங்கள், அம்மாளுக்கு என்ன உண்டோ வாங்கிட்டு வரணும். அம்மாளுக்கு பிச்சிப்பூ ரொம்ப பிடிக்கும். பிச்சிப்பூ அம்மாளுக்கு ஒரு மலர் மாலை வாங்கிட்டு முதல் கணக்காக வருவாங்க. வரும்போது அம்மா என்னனாலுமே அவள் மனசில் என்ன சச்சுவமா, அதாவது வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து வண்டி பயணம் வரைக்கும் வண்டியில் அந்த கவர்லேருந்து பூ மாலை தவறி விழுந்தாலும் அம்மா சொல்லிடுவான்னு மக்கள் சொல்கிறாங்க. அம்மா இதே இடத்துல என் பூ கீழே தவறிச்சு, அம்மா அங்கே கோயில் உண்டாந்து வச்சது சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அம்மாவை ரொம்ப அற்புதமாக பேசிக்கிடுவாங்க. அடுத்து என்னென்னு கேட்டீங்கன்னா, மாதத்தில் கடைசி வெள்ளி அம்மாளுக்கு படையல் உண்டு. பொட்டக்கோழி அடித்து படகு போடுவாங்க. அம்மா 10வது காலைக்கு சைவ படகு போடுவாங்க. மேல் அம்மாசிக்கு பௌர்ணமிக்கு பூஜை உண்டு, பௌர்ணமிக்கு சிறந்த பூஜைகள் உண்டு, அம்மாசிக்கு உண்டு. கடைசி வெள்ளி ரொம்ப ஃபேமஸ் பூஜைகள் உண்டு. வெள்ளி செவ்வாய் எப்போவுமே கணக்குகள் நடந்துக்கிட்டே இருக்கும். நித்தம் 10 மக்கள் வருவாங்க. அவியலுக்கும் நான் சுவாமி மேல் வராட்டலுமே சும்மா திருநீர் எடுத்து போட்டாலுமே அது பலிக்குன்னு சொல்லி மக்களுக்கு அற்புதமான ஒரு நம்பிக்கை.